இன்னைக்கு நம்ம ஒரு விசஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். ரெட் ஹல்க் விசஸ் ஹல்க் அப்படின்ற ஒரு பயங்கரமான பேட்டில் வீடியோ தான் பார்க்க போறோம். ஹல்க் விசஸ் ரெட் ஹல்க் இவங்க ரெண்டு பேரும் ஃபைட்ல யார் ஜெயிப்பேன்னு நினைக்கிறீங்க? அதுக்கு முன்னாடி நீங்க டீம் ஹல்கா இல்ல டீம் ரெட் ஹல்கா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. வீடியோவை கேக் ஆஃப் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஹல்க் கிட்ட என்ன ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நம்ம ஹல்க் கிட்ட ப்ரூஸ் பேனரோட இன்டெலிஜென்ஸ், ரீஜெனரேஷன், சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த், ரேடியேஷன் மேனிபுலேஷன், அதாவது நம்ம ஹல்கால காமா ரேடியேஷனை ஒரு பேட்டரி மாதிரி தன்னோட உடம்புல தக்க வச்சுக்க முடியும். இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஹல்க் கிட்ட அதிகப்படியான எனர்ஜி அண்ட் பவர்ஸ் இருக்கு. நீங்க இன்கிரெடிபிள் ஹல்க் படத்துல பார்த்த ஹல்கை விட ஹல்க் கிட்ட எக்கச்சக்கமான ராவான பவர்ஸ்லாம் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா காமிக்ல ஒரு தடவை நம்ம ஹல்க் உல்வரின் ஒரு தடவை சாதாரண உல்வரின் இல்ல ஜெயிண்ட் சைஸ் உல்வரினோட அவர் கையில இருக்க கிளாஸை உடைச்சு ஹல்க் அவரோட நெஞ்சிலே குத்தி ஜெயிண்ட் சைஸ் உல்வரினை கொண்டிருப்பாரு. அப்ப யோசிச்சு பார்த்துக்கோங்க நம்ம ஹல்க் எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு ஆள் அப்படின்னு. நீங்க படத்துல பார்த்த ஹல்க் சும்மா ஒரு சாம்பிள் தான். நம்ம ஹல்க்கு ஒரு தடவை கோவம் வருது. இது அவருக்கு வழக்கமா வர்ற கோவத்தை விட ஒரு தீராத கோவம்னு கூட சொல்லலாம். கோவத்தோட உச்சத்துக்கே போன ஹல்க் அவரோட கண்ணில் மாற்ற எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவருக்குள்ள இருக்கிற கோவம் அவருக்குள்ளே ஒரு மிருகமா மாற ஆரம்பிக்குது. ஒரு வெறி பிடிச்ச மிருகமா மாறின நம்ம ஹல்க சூப்பர் ஹீரோஸ் எப்படி தடுத்து நிறுத்தினாங்க அப்படின்ற அந்த காமிக் சீரிஸை பத்தி கோவக்காரன் ஹல்க் அப்படின்ற ஒரு காமிக் சீரிஸ்ல ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஒரு ராவான ஹல்க பார்க்கணும் அப்படின்னா அந்த காமிக்கை மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போதைக்கு நம்மளோட டாபிக் உள்ள வந்துருவோம். ஹல்க நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஏகப்பட்ட பயங்கரமான சம்பவங்கள்லாம் பண்ணியிருக்காரு. ஒரு வாட்டி ஹல்க் உழுவுறினா அவரோட ரெண்டு கையால பிச்சு போட்டுருவாரு. அவர் சைஸுக்கு இருக்கிற ஸ்பைடர் ஹல்க போட்டு புரட்டி எடுத்து ஹல்க் ஸ்பைடர் ஹல்க் நாக் டவுன் பண்ணிடுவாரு. மார்வல் காமிக்ல டிகாரா அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டரை நம்ம ஹல்க் டிகாரோட ரெண்டு கையை ஹல்க் அவரோட ஒரு கையால பிடிச்சி டிகாரோட ரெண்டு காலை ஹல்க் அவரோட இன்னொரு கையால பிடிச்சி அப்படியே டிகாராவை ரெண்டா பிச்சு போட்டுருவாரு. அப்ப யோசிச்சு பாத்துக்கோங்க ஹல்க் எவ்வளவு ஒரு கோபக்காரன் அப்படின்னு. இது எல்லாத்தையும் தாண்டி ஹல்க்கு ஒரு தடவை அவரோட கோபம் உச்சி மண்டைக்கு ஏறுது. ஒரு துளி அளவு கோபத்தை கூட அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்போ அவரை எதிர்த்து அவர் முன்னாடி ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் அவர் முன்னாடி வந்துடுது. நம்ம ஹல்க் எவ்வளவோ அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் எதிர்த்து சண்டை போட்டோம். அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் சாக திரும்பி வந்துகிட்டே இருக்கு. நம்ம ஹல்க் எவ்வளவோ அந்த மான்ஸ்டர்ஸ் எதிர்த்து போராடி பார்த்து அவரோட தீராத கோபத்தால வெறித்தனமா கத்த ஆரம்பிக்கிறாரு. அவரோட தொண்டை கிளிகிற அளவுக்கு கத்த ஆரம்பிக்கிறாரு. அப்ப நம்ம ஹல்க்கு அவரே அறியாம அவரோட கண்ணுல இருந்து ஹீட் விஷன் வந்துடுது. ஹல்கோட கோவத்தால அவரோட கண்ணுல இருந்து வந்த ஹீட் விஷனை வச்சு அவரை எதிர்த்த மான்ஸ்டர்ஸை கொண்டு குவிச்சிடுறாரு. அப்ப யோசிச்சு பாருங்க ஹல்க்கு எவ்வளவு பவர்ஸ் இருக்கு அப்படின்னு. நம்ம படத்துல பார்த்த ஹல்க் ஒரு ஹல்கா ஒரு 50% கூட நம்ம என்ன பார்க்கல. ஹல்க் அவரோட முழு பவரை பயன்படுத்தி இதை தாண்டி இன்னுமே எக்கச்சக்கமான பயங்கரமான சம்பவங்கள்லாம் பண்ணியிருக்காரு. அதை பத்தி சொல்லணும் அப்படின்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்படியே நம்ம ரெட் ஹல்க் கிட்ட வரும்போது ரெட் ஹல்க் கிட்ட சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த், டியூரபிலிட்டி, ஹீலிங் ஃபேக்டர், அன்லிமிட்டட் ஸ்டாமினா, ஹீட் ஜெனரேஷன் அப்படின்னு ரெட் ஹல்க் கிட்ட ஹல்கை விட ஒரு படி மேல போய் எக்கச்சக்கமான சூப்பர் பவர்ஸ்லாம் இருக்கு. இது எல்லாமே எல்லாருக்கும் ரெட் ஹல்க பத்தின எல்லாருக்கும் தெரிஞ்ச காமனான பவர்ஸ். இதை தாண்டி ரெட் ஹல்க் கிட்ட எக்கச்சக்கமான தாறுமாறான பவர்ஸ்லாம் இருக்கு. ரெட் ஹல்கால டீமன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். ரெட் ஹல்க்கு டீமன்ஸை கண்ட்ரோல் பண்ற பவர் எப்படி கிடைச்சிருக்கும் அப்படின்னா மெபிஸ்டோன்ற ஒரு அரக்கனால ரெட் ஹல்க்கு இந்த டீமன்ஸை கண்ட்ரோல் பண்ற பவர்ஸ் கிடைச்சிருக்கும். ரெட் ஹல்க் டீமன்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்காக மெபிஸ்டோ ஒரு சாபக்குரிய சபிச்சு ரெட் ஹல்கோட நெஞ்சில பதிச்சிருப்பாரு. அந்த குறி அவரோட நெஞ்சில இருக்கவரை அவரால் டீமன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். ரெட் ஹல்க் அளவுக்கு அதிகமாக கோவப்பட்டாரு அப்படின்னா அவர் உடம்புல இருந்து ஹீட் ஜெனரேஷன் ஆக ஆரம்பிச்சு அந்த ஹீட் அவரோட உடம்பை விட்டு வெளியேற ஆரம்பிக்கும். இதை நம்ம கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு படத்தோட ட்ரைலர்ல தெளிவா பார்த்திருப்போம். அப்படி ரெட் ஹல்க் அளவுக்கு அதிகமாக கோவப்பட்டு அவர் உடம்புல இருந்து வெளியாகிற ஹீட் எல்லாமே ஒன்னா சேர்ந்து அவரோட இலக்கை குறி வச்சு அவரோட கண்ணு மூலமா ஹீட் விஷனால அவரால் தாக்க முடியும். அந்த வகையில ரெட் ஹல்கால ஹீட் விஷனை யூஸ் பண்ண முடியும். இதை படத்துல காட்டுவாங்களா அப்படின்னா அது டவுட் தான். படத்துல காட்டினா நல்லா தான் இருக்கும். இதை தாண்டி ரெட் ஹல்க், சில்வர் சஃபர், சீ ஹல்க், வாட்சர் அப்படின்னு இவங்க எல்லாருமே போட்டு புரட்டி எடுத்தது மட்டும் இல்லாம இவங்க எல்லாருமே ஒத்தால எதிர்த்து ரெண்டு தோக்கடிச்சு ஜெயிச்சிருக்காரு. ஒரு ரெட் ஹல்க் ஹல்கை விட எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒருத்தர் அப்படின்னு யோசிச்சு பாத்துக்கோங்க. ஃபைனலா ரெட் ஹல்க் விசஸ் ஹல்க் அப்படின்ற ஃபைட்ல யார் தான் ஜெயிப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா ரெட் ஹல்க் தான் ஜெயிப்பாரு. ஹல்க் கிட்ட என்னதான் பயங்கரமான சூப்பர் பவர்ஸ்லாம் இருந்தாலும் ஹல்கை டெஃபீட் பண்ற அளவுக்கு ரெட் ஹல்க் கிட்ட எக்கச்சக்கமான சூப்பர் பவர்ஸ்லாம் இருக்கு. ரெட் ஹல்கால ஹீட் விஷனை யூஸ் பண்ண முடியும். ஹல்கால ஹீட் விஷனை யூஸ் பண்ண முடியும். ஆனா அது ரெட் ஹல்கோட ஹீட் விஷனோட பவருக்கு ஈக்குவலா இருக்குமா அப்படின்னா டெஃபினட்டா கிடையாது. ரெட் ஹல்கால டீமன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். இது மாதிரி ரெட் ஹல்க் கிட்ட ஹல்கை டெஃபீட் பண்ற அளவுக்கு எக்கச்சக்கமான சூப்பர் பவர்ஸ்லாம் இருக்கு. இதனால ஹல்க் ஒரு வீக்கான கேரக்டர் அப்படின்னு சொல்ல வரல. மார்வல் யூனிவர்ஸ்ல இருக்க பவர்ஃபுல்லான சூப்பர் ஹீரோஸோட வரிசையில ஹல்க்கும் இருக்காரு. ஆனா ஹல்க் விசஸ் ரெட் ஹல்க் அப்படின்ற ஃபைட்ல ரெட் ஹல்க் தான் ஜெயிப்பாரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு இது மாதிரி அடுத்து என்ன வீடியோ வேணும்ன்றதையும் கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.